இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்க பர்த்டே பாய் தமிழ் சினிமாவோட ஹார்ட் ஒர்க்கிங் ஹீரோ. ஆக்டிங் மட்டும் இல்லாம ஸ்கை டைவிங், ஹார்ஸ் ரைடிங், ரேசிங்னு ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சன். இவரோட அப்கமிங் மூவிய இவரை விட நம்ம தாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அந்த பர்த்டே பாய் அருண் விஜய். ஹாய் சார், இந்தியா கிளிட்ஸ் விஷஸ் a very happy birthday. Thanks a lot. Thank you so much. ஸோ இந்த பர்த்டே எப்படி போயிட்டு இருக்கு? பர்த்டே ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? உங்க பர்த்டேக்கு எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? ஃபேமிலியோடயா, ஃப்ரெண்ட்ஸோடயா, இல்ல டீம் மெம்பர்ஸோடயா? யூசுவலா என்னோட ருட்டீன் பாத்தீங்கன்னா I start my day with உதம் கரங்கள கிட்ஸோட தான் I start my day. I spend time with them. ஒவ்வொரு வருஷமும் அது ருட்டீனா நடக்கிற ஒரு விஷயம். அவங்களோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபேமிலி அஃப்கோர்ஸ் லஞ்ச் மாதிரி எங்கேயாவது வெளியில போவோம். ஹோல் ஃபேமிலி, எல்லா மெம்பர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுவேன். இந்த வருஷம் என்னை அறிந்தால், ஸோ இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் இந்த வருஷம் எனக்கு. ஸோ ஐ திங்க் ஈவினிங் வி ஆர் ஹேவிங் அ ஷூட். ஏன்னா அது ஃபினிஷிங் ஸ்டேஜஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ வித் த டீம் மெம்பர்ஸோட செலிப்ரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இருக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க கேட்ட உடனே தான் எங்களுக்கும் கேட்கணும்னு தோணுது. சோ என்னை அறிந்தால் படம் இந்த ஒரு சான்ஸ் வந்து எப்படி கிடைச்சது? யார் மூலமா? ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் கௌதம் சார். எனக்கு கௌதம் சார் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ரோல் அண்ட் எனக்கு என்ன மேல நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு கௌதம் சாருக்கு முதல் பிக் தேங்க்ஸ். அண்ட் ஏன்னா ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் கௌதம் சார். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய எனக்கு ஒரு இந்த வருஷம் பர்த்டே கிஃப்டா தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த படம். சூப்பர். அஜித் சார் வந்து சொன்னாரு உங்களோட ஃபிட்னஸ் பார்த்து அவரே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஸோ உங்ககிட்ட இருந்து சில ஒர்க் அவுட் டிப்ஸ் எல்லாம் வேற அவர் எடுத்துக்கிட்டதா சொன்னாரு. உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு? அஜித் சார் ஆக்சுவலா எனக்கு ஐ திங்க் இட்ஸ் ஒன் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்துல அவர் கூட ஒர்க் பண்றது. ஐ ரியலி லைக் him a lot as a person and as an actor. நிறைய இடத்துல இஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன். அதாவது இந்த படத்துக்கு முன்னாடியே இஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் எவ்வளவு பேருக்கு இருக்கிறாரு. பட் ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து யூஸ்வலா ஹி ஹேஸ் டெண்டன்சி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவார். ஒரு நல்ல விஷயம் ஒருத்தட்ட தெரிஞ்சிச்சுன்னா அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாரு. ஸோ அந்த விதத்துல இது ஒரு பெரிய ஒரு ஜெஸ்டர் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது அந்த இதுல தான் என்ன வந்து எப்ப பார்த்தாலும் he talks about my physique, என்ன பண்றீங்க, உங்க டயட் என்ன எல்லாம் கேட்பாரு. பட் எல்லாம் அவருக்கும் தெரியும். அண்ட் யூனோ அவருக்கு வந்து நிறைய சில ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது because he had met with an accident, operation and all this stuff. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அவரை பார்த்த உடனே எனக்கு நிறைய ஒரு நம்ம அதெல்லாம் ஒண்ணுமே நம்ம இன்னும் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் the way he is working, I think it's amazing. ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எனக்கு இந்த படத்துல. அவர் என்ன வேணா சொல்லட்டும், நான் இன்ஸ்பயர் பண்றேன்ட்டு. பட் he is an ultimate inspiration. சூப்பர். பொதுவா வந்து நம்ம அஜித்தோட ஒரு படம் யாரு ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் எக்ஸைட்மெண்ட்டை விட அவரோட பிரியாணி அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பட் நாங்க வந்து கேள்விப்பட்ட விஷயம் வந்து நீங்களும் அஜித் சாரோட சேர்ந்து பிரியாணி செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டோமே, அது எந்த அளவுக்கு? அஜித் சார் இஸ் an excellent cook. அது நோ டவுட் அபவுட் இட். எனக்கு வந்து என்னன்னா எனக்கும் கொஞ்சம் நான் வந்து நிறைய இந்த டயட் சிக்கன், ஐ டூ a lot of barbecue வீட்டில். ஸோ அது வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு டு குக் ஃபார் தி யூனிட். நான் சும்மா ஒரு நாள் போய் ஐ ஜஸ்ட் டிட் இட். அண்ட் அப்பா அவரும் பிரியாணி பண்ணியிருந்தாரு. ஸோ இட் வாஸ் நைஸ் டைம் டு ஷேர். நிறைய டிப்ஸ் அவர்கிட்ட கேட்டுட்டேன். என்ன பார்த்து அவர் வந்து இது இங்க நிறைய அந்த கேஜெட்ஸ் எல்லாம் புதுசு வாங்கியிருந்தேன் பாபிக்யூ பண்ற என்னோட செட்டு. அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இது எங்கேருந்து வாங்கினீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ the way it was nice. So all loved it. ட்ரிஷால இருந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க. அண்ட் it was very nice. யூனிட்டே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஜாலியான, யாருக்குமே எந்த ஒரு தான் பெரிய ஆளுன்ற ஒரு இதுவே இல்ல. கௌதம் சார், அஜித் சாரா இருக்கட்டும், கேமராமேன்ல இருந்து ஹீரோயின்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் யூனிட்டா இருந்துச்சு. அண்ட் இது வந்து பாக்குறது ரொம்ப ரேர். அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ்.
சூப்பர் சார், சூப்பர். இந்த படத்துல தல அஜித்துக்கு வந்து த்ரிஷா, அனுஷ்கா 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. பட் உங்களுக்கு யாராவது ஜோடி இருக்காங்களா? நான் படத்தை பத்தி நான் நிறைய சொல்ல முடியாது. ஐ திங்க் நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. ஐ திங்க் டிரெக்டர் வில் பி த ரைட் பர்சன் டு ஆன்சர் ஆல் த questions about the film. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய சர்ப்ரைசஸ் ஆடியன்ஸுக்கு காத்துட்டு இருக்கு. And I'm sure it's going to be a thorough entertainer, and it will be நிறைய சர்ப்ரைசஸ் அஜித் சார் டேந்து நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு இந்த படத்துல. I think it will be nice when the movie comes out. நான் எதுவும் இப்போ ரிவீல் பண்றதா இல்ல. ஓகே சார், சூப்பர். நீங்களும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஹீரோ தான். பட் நீங்களும் ஒரு ஹீரோவா இருந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இந்த படத்தை வந்து நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அஜித்தா இல்ல கௌதம் மேனனோட ஸ்கிரிப்டா? ரெண்டுமே சொல்லலாமே. எனக்கு வந்து இட் இஸ் டபுள் பொனான்ஸான்னு தான் சொல்லணும். எந்த ஒரு ஆக்டருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து கரெக்ட் டைம்ல எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி கௌதம் சாருக்கும் நன்றி, அஜித் சாருக்கும் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு, அண்ட் இன்னொரு நன்றி நான் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இட்ஸ் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஸ்டில் என்னோட படம், அடுத்த படம் டீலும் ரெடி ஆயிடுச்சு. ஆமா, வா டீல். ஸோ இட்ஸ் ஃபைனல் மிக்சிங் போயிட்டு இருக்கு, ரீ ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. Just waiting whether to do it after என்ன அறிந்தால் or before, but I think it will be after என்ன அறிந்தால். ஆஃப்டர். நீங்க வந்து பேசிக்காவே வந்து நீங்க ஸ்கை டைவிங் எல்லாம் ப்ரொஃபஷனலா பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த டீல் படத்துல வந்து லைக் கார் ரேசிங் மாதிரி கான்செப்ட்ல ப்ரமோஷன் கூட அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் பண்ணிருந்தீங்கல்ல? Yes, it's car racing ன்னு இல்ல, there is a lot of chase in the film. car chase இருக்கு படத்துல. ஒரு சீக்வென்ஸ், ஒரு எபிசோடே வரும் கார்ல நான் வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி. ஸோ அதுல கொஞ்சம் ஒரு நிறைய த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்டோடயே வந்ததுனால இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் ஆடியன்ஸுக்கும் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும். ஸோ இதுக்காக நீங்க தனியா ஹோம்வொர்க் ஏதாவது பண்ணீங்களா? லைக் பேசிக்கலா எனக்கு ரொம்ப ஐ எம் a very adventurous person. எல்லாருக்கும் தெரியும், நான் ஸ்கை டைவ் பண்ணியிருக்கேன். ஐ டூ மை ஓன் பைக் ஸ்டன்ட்ஸ். ஐ லவ் டிரைவிங் கார் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் இட் இஸ் ஜஸ்ட் கேக் வாக். இதுல எதுவும் ஹோம்ஒர்க்னு எதுவும் பண்ணல. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த கைஸ் இப்போ எல்லாருக்குமே கார் டிரைவ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு எஸ்பெஷலி எனக்கு வந்து இப்போ விட்டிங்கன்னா எனக்கு ஒரு டைம் கிடைச்சுன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிரைவ், கோ ஃபார் அ லாங் டிரைவ், ஃபேமிலியோட போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. ஸோ அந்த விதத்தில் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபன். எனக்கு ஐ ஜஸ்ட் லவ்ட் தி ஒர்க் அண்ட் டீல். ஏன்னா இது வந்து டீல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம். இட் வில் பி லைக் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து எண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ ஐ திங்க் தடையற தாத்ததுக்கு அப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் பண்ணி முடிச்சிருக்கோம். பட் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு இதுவா எனக்கு என்ன இருந்தாலும் வந்துச்சு. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். ஐ திங்க் 2015. So good things comes together அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டீல் டீமே பாத்தீங்கன்னா செம்ம யூத்தான ஒரு டீம். கார்த்திகா நாயர், நீங்க, தமனோட மியூசிக் பத்தி சொல்லுங்க. தமன் வந்து ஆக்சுவலா வெரி தடையர் தாக்கையிலேயே வந்து எங்களுக்கு வந்து பெரிய சாங் சீக்வன்சஸ் இல்லைனாலும் ரெண்டு சாங் தான் அதுல வந்து பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு. ஒன்னு வந்து பூந்தமல்லி தான், புஷ்பவல்லி தான் அந்த சாங். அண்ட் இன்னொன்னு வந்து கேளாமலேன்ற மெலடி. ரெண்டுமே எக்ஸலண்டா எங்களுக்கு கொடுத்திருந்தாரு. ஆமா. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா we had a scope for more songs, couple of more songs. ஏன்னா it's a commercial film. And so அதுல வந்து தமன் சொல்லவே வேணாம், பூந்து விளையாடி இருக்காரு. அண்ட் ரீ ரெக்கார்டிங்க்கு பயங்கர ஸ்கோப்பா இருக்கு. ஐ எம் a very big fan of தமன் ஆல்சோ. அண்ட் அவரோட தெலுங்கு ஃபிலிம்ஸ் எல்லாமே கண்டினியூஸா ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்ல இஸ் டன் அ கப்புள் ஆஃப் குட் ஆல்பம்ஸ் ரைட் நவ். வரும் இன்னொன்னு 2-3 படம் நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் எங்க படம் வந்து இட் வில் பி ஆல்பம், ஒரு நல்ல ஆல்பமா வந்திருக்கு. அண்ட் ரிலீஸ் ஆனா ஆடியன்ஸும் அது ஒரு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சரஸான பர்சனோ அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சன். மெயினா சொல்லணும்னா இந்த ஐஸ் பக்கெட் சேலஞ்ச். ஸோ தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ்ல ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இந்த ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு? ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் இஸ் ஒன் ஆஃப் அது நிறைய பேர் அதை வந்து கிரிட்டிக்கலா சொன்னாங்க, பண்ணாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் மேல வந்து ஜஸ்ட் ஸ்போர்ட்டிவ் திங் டு பி டன் அண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது.
ஸோ அந்த விதத்துல கார்த்திகா தான் வாஸ் நாமினேட்டட் மீ அண்ட் ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்து அதை பண்ணேன், அவ்வளவுதான். தட்ஸ் அபவுட் இட். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கா? தல அஜித் கூட, கௌதம் மேனன் கூட, இல்ல த்ரிஷா கூட அந்த ஸ்பாட்ல நடந்த விஷயம் நிறைய இருக்குங்க. பட் நான் எதுவுமே இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது. Just wait patiently for another 15-20 days. I think once the shoot is over and I think everything ஒன்னு நாங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். Don't worry. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார். இது டீல் போக அடுத்து என்ன இருக்கு? அடுத்து நான் டிசைட் பண்ணல. என்ன இருந்தாலும் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் டிசைட் பண்ண கதைகள். ஆமா, பண்ண போறேன். கதைகள் கேட்டுட்டு இருக்கேன். லெட்ஸ் see, let's hope for the best. சூப்பர். நீங்க இந்த படத்தை பத்தி பேசும்போது இந்த படத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. பட் இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களோட இந்த படத்தை எத்தனை பேர் எதிர்பார்க்கறாங்க? யார்கிட்ட ஸ்பெஷல் விஷஸ் வந்துச்சா? கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க டோட்டலா வேற லெவல்ல இருக்க போறீங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷஸ் வந்துச்சா இண்டஸ்ட்ரி பீப்புள்? நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. அண்ட் என்ன ரெகுலரா டச் இல்லாதவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பிக்சர் ரிலீஸ் ஆன உடனே என்னோட கெட்டப்பை பார்த்துட்டு எல்லா இப்போ இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் சம்திங் நைஸ். நம்மளோட கலீக்ஸ், நம்ம கூட இருக்க நம்ம இண்டஸ்ட்ரியில கூட பேரலா டிராவல் பண்றவங்க ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணும் போது இட் இஸ் வெரி நைஸ். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் சம்திங், இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். அண்ட் ஐ திங்க் எல்லாமே கௌதம் சாருக்கு அண்ட் அஜித் சாருக்கு தான் அது தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். உங்களுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் இந்தியா கிளிட்ஸ் சார்பில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Thanks a lot. Wishing once again a very happy birthday. Thank you, and I thanks a lot India Glitz, and thanks to all the India Glitz viewers also. Thank you so much.